100 ஆண்டுகளுக்கு முன்னால் போப் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியிலே பயின்று முன்னாள் மாணவர்கள் அமைப்பினை உருவாக்கி 100 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அன்பிற்குரிய சாமுவேல் ராஜ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மன்ற குழு தலைவர் அருள் திரு மனோகர் அவர்களே, தொடக்க ஜெபம் செய்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பனகுடி சேகரத்தினுடைய முன்னாள் சேகர குரு அன்பிற்குரிய ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குருத்துவத்தினுடைய காரியதரிசியாக இருக்கின்ற அன்பிற்குரிய இமானுவேல் அருள் திரு இமானுவேல் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருள் திரு ஐயா ஹாரிஸ் அவர்களே, ராபின் அவர்களே, ஜெபராஜ் அவர்களே, அன்பிற்குரிய ஜஸ்டின் அவர்களே, அப்ரகாம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற 96 என்னோட சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி அன்று முதல் இன்று வரை என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருந்து இந்த பகுதியில் அவருடைய அரசியலிலே முழு நேரம் இல்லை என்றாலும் முடிந்த அளவு சமூக பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பிற்குரிய அருமை தம்பி சிறுவைண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி டேவிட் செல்வின் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தம்பி அறவாளியினுடைய துணைவியார் அன்பிற்குரிய சகோதரி தேவத்தங்கம் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஜெயக்குமார் அவருடைய துணைவியார் அன்பிற்குரிய சகோதரி ஜெபத்தங்கம் அவர்களே, மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளராகவும் சிறப்பாக பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய சகோதரி தேவதங்கம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர்கள் தம்பி ஆறுமுக பெருமாள் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் தம்பி கொம்பையா அவர்களே, ராயப்பன் அவர்களே, ரவி அவர்களே, பேரூர் கழக செயலாளர் சுப்ராஜ் அவர்களே, ராயப்பன் அவர்களே, நவநீதகுமார் அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளரும் என்னோடு இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற அன்பு தம்பி ஜோசப் பெல்சி அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியிலே செவுத்தியாபுரம் என்றால் பேரின்ப விலாஸ் பொடி என்றால் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அருமை புதல்வன் ரவி குணபாண்டியன் எங்கள் ஊரிலே பனகுடியிலே எங்களுடைய அண்ணாச்சி மகளை திருமணம் செய்து இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தம்பி ரவிகுண பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தம்பி பண்டாரம் அவர்களே, அன்பிற்குரிய திருப்பணி செட்டிகுளம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தம்பி சுயம்புலிங்கம் அவர்களே, அன்பிற்குரிய கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் தம்பி அறவாளி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற போப் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்ற தம்பி எட்வர்ட் அவர்களே, துணைத் தலைவர் தம்பி ஜேம்ஸ் அவர்களே, செயலாளர் தம்பி சாலமன் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற தம்பி அதிசயராஜ் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கும் இந்த கட்டடம் புதுப்பிப்பதற்கும் துணை நின்ற தம்பி ஜெயக்குமார் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஜெயமணி உட்பட ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவர்கள், வருகை தந்திருக்கின்ற முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூரிலிருந்து நண்பர் முத்துச்செல்வன் வந்திருக்கின்றார். இந்த ஸ்மார்ட் போர்டை பார்த்தேன், இது நான் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறேன் என்றால் அவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்மார்ட் போர்டு இப்போது கண்டிப்பாக அவசியம். அதுவும் நவீன காலத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
போப்பையா ஆரம்பித்த பள்ளியில் இருந்து தொடர்ந்து இப்போது விஞ்ஞான ரீதியாக புதுமையாக வந்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்பத்தையும் இந்த பள்ளியை கொண்டு வந்ததற்கு மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நான் அன்போடு பாசத்தோடு நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்ததை நம்முடைய எட்வர்ட் ஆசிரியர் சொன்னார்கள். காலையிலே கேட்காம வந்தாங்க. அதனால் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவங்கள வாங்க உட்காருங்கன்னு கூட கேட்கல. வந்த இடத்துல நின்று என்ன தம்பி பிரச்சனைன்னு கேட்டு அனுப்பிவிட்டேன். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. கேட்டு வந்திருந்தா உட்கார வச்சு என்ன விஷயம்னு இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன். ஒன்றுமே கேட்காம சரி வந்தாங்க, கூப்பிட்ருக்காங்க. நமக்கும் பேசுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆசிரியர் ஒரு 3/4 மணி நேரம் பேசினாதான், ஒரு பீரியடு பாடம் எடுத்தாதான் சரி அன்னைக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்துட்டு போவோமே அப்படின்னு வர்றது தானே தவிர, அதுவும் சாயர்புரத்தில் இந்த அப்பாவை அழைத்ததை அப்பாவு பெருமையாக கருதுகிறேன். அதுவும் ஐயா நம் பகுதியிலே மிகப்பெரிய அரசியல்வாதி, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஏவி தாமஸ். நாடாளுமன்றமா சட்டமன்றமா? நாடாளுமன்றத்தில் இருந்தவர் ஏவி தாமஸ் அவர்கள் ஒரு காலத்தில் காமராஜர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடி கட்டி பிறந்தவர். 1944 அடிக்கல் நாட்டினாங்களா? 1955 பெருந்தலைவர் காமராஜர் வந்து இந்த கட்டடத்தை திறந்து வைத்ததை 36,000 ரூபாய்க்கு அன்னைக்கு அதை கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய மதராஸ் பிரசிடென்சியுடைய தலைநகரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இன்றும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நம்முடைய கிறிஸ்தவ மத போதகத்துக்கு சேரிட்டி ஒரு சேர் இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் அது இருக்கு. அதை ஆரம்பித்து தந்ததும் இந்த புண்ணிய பூமி தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 1880 அந்த அங்கீகாரத்தை பெற்று இன்றும் தொடர்ந்து அந்த யூனிவர்சிட்டியிலே அந்த பாடத்திட்டம் இருந்து வருகின்றது. அதற்காக பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள்லாம் இருந்து அது ஒரு பாடமாக இன்றும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே. 1883 தான் தம்பி சொன்ன கால்டுவெல் வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வரும்போதே அவருடைய கப்பல் விபத்துக்குள்ளாகி கால்டுவெல்லே கரைந்து போயிட்டார். என்ற காலகட்டத்தில் இருந்தபோது அவரும் இதுபோல்தான் கப்பலிலே வரும்போதே தமிழை கற்று தமிழ்நாட்டுக்கு வந்து பல இடங்களில் சுற்றி திரிந்து திருநெல்வேலி மாவட்டம் இந்த அப்பாவு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற இடையன்குடியில் தான் அவர் வாழ்ந்து அவர் செய்த ஆற்றிய பணிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மொழி இருமொழி படிக்கவில்லை, 18 மொழிகளை கற்று தேர்ந்தார். 18 ஆண்டுகள் கற்று தேர்ந்தார். ஒப்பிட்டு பார்த்தார். அதன் பின்புதான் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது அல்ல தமிழ், இது தனி குடும்பம், திராவிட குடும்பம். இந்த திராவிட குடும்பம் தமிழ் ஆனதுதான் இதற்கு தலைமையான மொழி தமிழ்தான். இதிலிருந்து தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரியா போன்ற மொழிகள்லாம் இதில் இருந்து தான் வந்தது. ஆகவே திராவிட மொழி இந்த மொழி. அது மட்டுமல்ல, உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்தி அழியாமல் வாழ்ந்து கொண்டு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழிதான் என்பதை ஐயா கால்டுவெல் கண்டுபிடித்து தந்ததின் பயன்தான் மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வேண்டும் என்றால் தமிழுக்கு முதலாக செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். அவர் இல்லை என்றால் தமிழும் அழிந்திருக்கும். நம்மையும் ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனத்தையே அழித்து விடலாம். எத்தனையோ மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் இன்றும் நம் மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசி இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்றார். அங்கு சொல்கின்றார்கள், அதிகமான மக்கள் இந்தியைத்தான் பேசுகின்றார்கள் என்றவுடன் பறவை இனத்தில் அதிகமாக
எண்ணிக்கையில் உள்ளது காக்கை தான், காகம்தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் மயிலைத்தான் நாம் தேசிய பறவையாக வைத்திருக்கிறோம் என்று தமிழும் அதற்கு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னதை மறைந்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் பயனாகத்தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த இருமொழி கொள்கை தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு கால்வல் செய்திருந்தாலும் ஐயா ஜி போப் அவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. இங்கு சமய பணிக்கு வந்தாலும் வந்த இடத்தில் தமிழ் ஆர்வம் அவருக்கு மிக அதிகம். தெலுங்கு போன்ற சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை எல்லாம் கற்று தேர்ந்தாலும் தமிழில் ஆழ்ந்து சிந்தித்து தமிழை நேசித்தார். அதற்கு காரணம் இந்த ஊரில் வந்து தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் உங்களுக்கு தெரியும். இலக்கணங்களை கற்று தேர்ந்தது இந்த மண்ணில் தான். அவ்வாறு தேர்ந்த பின் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவாரம் இயற்றிய நம்முடைய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் 3 பேர் தான் தேவாரம் எழுதினார்கள். மாணிக்க வாசகர் தனியாக எழுதியது திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு உருகாதவர்கள் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார்கள் என்று கூட சொல்வார்கள் எல்லோரும். அது எந்த காலகட்டம் என்றால் கிபி 5, 6, 7ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் ஆதிசங்கரர் வருகின்றார். 63 நாயன்மார்கள் வருகின்றார்கள். அந்த 63 நாயன்மார்களில் நான் சொன்ன 3 பேரும் 3 நாயன்மார்கள் தான். 63இல் உள்ளதுதான். பல நூல்கள் எழுதியிருந்தாலும் திருவாசகத்தை நாம் என்ன செய்ய முடியாது, மறந்துவிட முடியாது. அப்போது சமணமும் பௌத்தமும் தான் இங்கே இருந்தது. சமணர்களும் பௌத்தர்களும் சைவமாக இருப்பார்கள். அதுவரை இந்துக்கள் அசைவமாகத்தான் இருந்தார்கள். நாயன்மார்கள் வந்துதான் சைவத்தை பின்பற்றி சைவ சித்தாந்த சபையை ஆரம்பித்துதான் அதன் தொடர்ச்சி தான் இந்து மதத்தினுடைய வளர்ச்சி. அது ஒரு பக்கம். அதிலே இவர்கள் திருவாசகத்தை இவர் படித்ததோடு மட்டுமல்ல, திருவாசகத்தோடு ஒன்றித்து விட்டார். அது ஒரு சமய நூலாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தை தொட்ட நூல் திருவாசகம். அவர் யாருக்கு தபால் எழுதினாலும் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவ குறியீடு, இந்துக்கள் என்றால் அந்த இந்துக்களுடைய குறியீடு, தாங்கள் மிகவும் நேசிக்கின்ற குறியீடுகளை நம்முடைய தலைப்பிலே முதலாக அதை சுழித்து விட்டு தான் எழுதுகின்ற பழக்கம் இன்றும் நம்மிடம் இருக்கின்றது. நம்முடைய ஐயா போப் அவர்களுக்கு அவருடைய எண்ணமும் சிந்தனையும் திருவாசகத்தின் மீது போன காரணத்தினால் திருவாசகத்தில் ஒரு வரியை எழுதிவிட்டு தான் அதன் தொடக்கம், அதன் பின்புதான் கடிதம், ஆங்கிலமாக இருந்தாலும் சரிதான் அல்லது தமிழில் கடிதங்கள் எழுதினாலும் இதைத்தான் அவர் பின்பற்றுவார். அந்த அடிப்படையில் தான் அவர் இங்கு வந்து திருவாசகத்தை படித்த பின்பு இங்கிருந்து இந்தியாவில் 40 ஆண்டுகள் இருந்தாலும் 39 வருகின்றார். 49 உங்கள் ஊரில் வைத்தான் திருமணம். எங்கே நடந்தோ தெரியல, அவங்களுடைய துணைவியார் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே தான் திருமணம் நடந்தது. மீண்டும் சென்னைக்கு இங்கிலாந்து சென்றார். மீண்டும் 2 ஆண்டு கழித்து இந்தியாவுக்கு வந்தார். வந்தவர் நேராக தஞ்சாவூருக்கு சென்றார். அங்கே சமய படிக்க சென்றார். அங்கே இருக்கின்ற சமய சங்கத்தில் இருந்து அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். கிட்டத்தட்ட 7, 8, 9 ஆண்டுகள் அங்கே பணியாற்றிய காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை அங்கே வருது. அப்போது ஜாதி மிக உயர்ந்தோங்கி இருக்கின்றது. சனாதன தர்மம் என்பார்களே, ஜாதியின் அடிப்படையில் தலையில் பிறந்தவன், மார்பில் பிறந்தவன், துடையில் பிறந்தவன், காலுக்கு கீழே பிறந்தவன், தலையில் பிறந்தவன் தான் படிக்கலாம், அவன் தான் அதிகாரத்தில் இருக்கலாம், எல்லா பணியும் அவன் தான் செய்யலாம், மீதி அனைவருக்குமே ஒவ்வொரு தொழிலை கொடுத்து அப்படியே போக சொல்லிட்டாங்க. நம்மெல்லாம் அப்போ எங்கே இருந்துன்னா, இந்த ஆலயம் இருக்க தெருவில் போக முடியாது, செருப்பு போடக்கூடாது, தலைப்பாயை கட்டக்கூடாது, நம் பெண்கள் மார்பில் துணி அணியக்கூடாது, திண்ணையில் வச்சு கல்வி கற்றுக் கொடுத்தா கூட காது கொடுத்து கேட்டால் காதில் ஈயத்தை ஊற்றிடுவாங்க. இப்படி உயர் ஜாதியினர் அடுக்குமுறை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தம்பி சொன்னானே, லார்டு மெக்காலா பிரபு
மெக்காலா பிரபு என்ன செய்தார் என்றால் 1835 ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் என்ன என்றால் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை லார்டு மெக்காலா பிரபு கொண்டு வந்த பின்புதான் நாம் எல்லாம் படிக்க முடியும். இங்கே பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சுட்டேன்னா செமினரி 1844 1880 தான் இது கல்லூரி ஆட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 83 ஐயா கால்டுவெல் தூக்கி கொண்டு இதை தூத்துக்குடி கொண்டு போயிருந்தாங்க அந்த செமினரியை. அப்போ நடுநிலை பள்ளியாக இருக்கு. இதே இங்கே இருக்கின்ற நடுநிலை பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தான் 1930 உயர்நிலை பள்ளியாக போப்பள்ளியை தரம் உயர்த்தி கொண்டு வருகின்றார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் என்று எண்ணுகின்றேன். 1978 தான் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படுகிறது. 1962 இதே முன்னாள் மாணவர்கள் தான் முதலாக சென்ற கல்லூரிக்கு ஒரு புதிய வரவாக போப் கல்லூரியை 62 இதே இடத்தில் தான் ஆரம்பிக்கின்றார்கள். அதுவும் இந்த முன்னாள் மாணவர்களுக்கு தான் அந்த பெருமை. அதன் தொடர்ச்சியாகத்தான் 64 இப்போது இருக்கின்ற இடத்திற்கு அந்த கல்லூரி சென்றிருந்தாலும் இப்போது 3-4 கல்லூரிகள், கல்வியல் கல்லூரி ஒன்று இருக்கின்றது, பொறியியல் கல்லூரி ஒன்று இருக்கின்றது. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 கல்லூரிகள் வைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். பல்கலைக்கழகமாக இது மாற வேண்டும் என்னுடைய ஆசை. நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் அப்பாவு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்லுகின்றேன். அந்த காலகட்டம் நாம் கல்வி சாலை செல்ல முடியாது மட்டுமல்ல, உயர் வகுப்பில் தலையில் பிறந்தவர்கள், அதாவது குறிப்பா சொன்னால் 3 முதல் 10% பேர் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், RSS சித்தாந்தத்தை கொண்டவர்கள், அவர்கள் தான் படிப்பார்கள். அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு உத்தரவு போடுகின்ற இடத்தில் இருப்பார்கள். வேறு யாரும் எல்லோரும் அவங்க தொழிலுக்கு பேரணும், அவ்வளவுதான். அதை எதிர்த்து லார்டு மெக்காலா பிரபு கொண்டு வந்த உடனே தான் லார்டு மெக்காலா பிரபு மேலேயும் கால்டுவெல் மேலேயும் கடும் கோவம் வர காரணம் அதுதான். ஏன்னா படிச்சுட்டா அதிகாரத்துக்கு வந்துடுவான், வேலைக்கு வந்துடுவாங்கிறதுனால தான் அதை ஏற்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யலான்னு தான் அப்போதான் சுதந்திர போராட்டம்னு அப்போதான் ஆரம்பித்தாங்க. 1200 துருக்கி இந்திய நிலப்பரப்பு இப்படி இருக்காது, சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருந்தாலும் அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. இதே ஆதிக்கத்தில் இருந்த உயர் ஜாதி என்று தன்னை சொல்லிக்கின்றவர்கள் அவருக்கு பணியாளராக இருந்தாங்க. எதுக்கல? முகலாயர் 300-400 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு முகலாயர் முஸ்லீமுக்கு கீழே பணியாற்றினாங்க. எதுக்கல? பிரிட்டிஷ் ஆட்சி வந்து 1795 தான் நாமெல்லாம் நிலம் வாங்கி கொள்ளலாம் சொந்தமாக இந்த சட்டம் வந்தது. அதுவரை நமக்கெல்லாம் நிலம் வாங்க அதிகாரம் கிடையாது. இப்போதும் பழைய வருவாய் கணக்கெடுத்தை பாருங்கள். நத்தம் புறம்போக்கு, நீங்க சாயர்புரம் நத்தம் புறம்போக்கு சர்வே எண் இதுல மீதி இருக்கக்கூடிய பட்டா இடங்கள் எல்லாம் தலை நெஞ்சு தொடையில் பிறந்தவர்கள் சொத்து வாங்கி கொள்ளலாம். நீங்களும் நானும் வாங்க முடியாது. அது 1795 தான் நீங்க படித்திருக்கீங்களும் உங்களுக்கு தெரியும். கூகுள தேடி பாருங்க. 1795 என்ன சட்டம், 1835 என்ன சட்டம் வந்து நீ பாருங்க. இப்ப மறந்துட்டாங்க எல்லாரும். நான் அரசியலுக்காக சொல்லல. இங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய நாடாராக இருக்கட்டும், சுயம்புலிங்கமாக இருக்கட்டும், பண்டாரமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் அவருடைய முன்னோர்கள் எங்கு படித்தார்கள், எங்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தாங்கன்னா எந்த குருகுலத்திலையும் படிச்சு கொடுக்கல. இவங்களை எந்த குருகுலத்திலையும் உங்க முன்னோர்களை உள்ள ஏத்தல, அந்த தெருவில் நடக்க விடல. கிறிஸ்தவ அமைப்பு அது சமய பரப்புவதற்காக வந்த அந்த குருமார்கள் தான் எல்லோரும் வாருங்கள், படிப்பதற்கு வாருங்கள், நீங்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கல்வி கற்று தருகிறேன் என்று சேவையாக செய்தவர்கள் தென்னிந்திய திருச்சபையை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அது சாரா டக்கராக இருக்கட்டு அல்லது இந்த போப்பாக இருக்கட்டு, எத்தனை பேர் எதையெல்லாம் சொன்னாலும் சரிதான். அவர்கள் வந்து கல்வி ஸ்தாபனங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ரேனியஸ் அடிகளார், சாரா டக்கர் இந்த மண்ணுக்கே வரல. அந்த அம்மா நம்முடைய குறைபாடுகளை தெரிஞ்சு முதல்ல கடாச்சபுரத்தில் தான்
ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்காங்க. சாகுற தருவாயில் நண்பர்கள் பெண்கள்கிட்ட அந்த அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரே ஆசை, ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தா நடத்த முடியல, என்ன செய்ய அப்படிங்கும்போது தான் எஸ்தர் உட்பட ஒரு 6 அவங்களுடைய தோழிகள் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 800-900 பவுன் தங்கத்தை அனுப்பி அதில் வாங்கினது தான் டக்கரமாள்புரம், சாரா டக்கர், ஜான்ஸ் காலேஜ், அந்த கல்லூரிகள்லாம் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் பாருங்க, எந்த புண்ணியவதி அங்கிருந்து பணத்தை கொடுத்து தான் நம்ம வாங்கி வச்சு கல்வி ஸ்தாபனத்தை ஆரம்பித்தோம். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்போது கிறிஸ்தவர் முஸ்லிம் என்று அதை தரம் பிரித்து நம்ம எல்லாம் பிளவுபடுத்த பார்க்கின்றார்கள். சதி செய்ததில் வல்லவர்கள் உலகத்தில் RSSக்கு இணையாட்டை யாரையும் சொல்ல முடியாது. கோட்சேவை தயார் செய்து காந்தியை கொலை செய்வதற்கு தயார் செய்து ஓராண்டுக்கு முன்னால் வெளியே அனுப்பி கொன்னுருன்னு சொல்லி உத்தரவும் போட்டுட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. இந்தியாவில் சதிகாரமும் நம்முடைய மகாத்மா காந்தி தேசப்பிதா கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தியை இழந்தோம், RSS சதியால் இழந்தோம். அவர்கள் நமக்கு கல்வி கற்றுத்தரவில்லை. நம் முன்னோரிடம் கேளுங்கள், உங்களுக்கு யார் கல்வி கற்று தந்தார்கள் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதி இப்போது கல்வியில் சிறந்திருக்கின்றது. ஒரு பெரியார் தோன்றினார், பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றோ, தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அண்ணா உயர்கல்விக்கு 8 படி கல்யாணத்துக்கு 6000 ரூபா தாரேன், 10 படி 10,000 ரூபா தாரேன், 12 படி 25,000 தாரேன், பட்டம் படி 50,000 ரூபா உன் திருமணத்துக்கு தருகிறேன் என்று படி 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 என்று பெண்ணினம் அடிமைப்பட்டு இருந்தது. 4 வயது 3 வயதில் திருமணம் நடைபெற்றது. 4 வயது திருமணம் செய்த அந்த கணவன் 7 வயது கணவன் இறந்து விட்டால் மொட்டை எடுத்து வீட்டிலே உட்கார வைக்கின்ற கொடுமை இருந்தது. பெண் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆன பின்பு வெளியே வர முடியாது. இந்த கொடுமைகளை எல்லாம் தாண்டி ஆணுக்கு நிகராக பெண்ணும் வரலாம் என்று முதலாக மதராஸ் பட்டணத்தில் மதராஸ் மாகாணத்தில் 1920 முதல் தேர்தல் நடைபெறுகிறது. நீதி கட்சி போட்டியிடுகிறது. 1921 நம்முடைய மெட்ராஸ் சட்டமன்றத்தில் முதலாக பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை தந்தது நீதி கட்சி தான் தந்தது. இந்த திராவிட இயக்கத்தின் தொடக்க புள்ளி தான் தந்தது. அதன் தொடர்ச்சி எவ்வாறு கிறிஸ்தவ பாதிரியார்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதுபோல கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் அருட்சகோதரிகள் உட்பட இவர்கள் எவ்வாறு தன்னலம் கருதாமல் இந்த கல்வியை சாமானியனுக்கு கொடுத்தார்களோ அதே வழியில் எல்லோரும் வர வேண்டும். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால 51% பேர் தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆகிவிட்டோம். இப்போது நம்மை எவ்வாறு அதை குறைக்கலாம் என்பதற்காக UGC பல்கலைக்கழகத்திற்கு ஒரு யோசனை சொல்கின்ற அமைப்பை வைத்து மிரட்டுகின்றார்கள். எவ்வளவு மிரட்டு என்றால் சாதாரண மிரட்டல் அல்ல. சர்வ சிக்ஷா அபியான் என்பார்கள். இப்போ சமக்கர சிக்ஷா அபியான் என்று இந்த புதிய அரசு அதற்கு பெயர் மாற்றியிருக்கின்றது. தமிழில் சொன்னால் அனைவருக்கும் கல்வி. 20,000 ஆசிரியர்கள், பல லட்சம் மாணவர்கள், 5,238 கோடி ரூபாயை புதிய கல்விக் கொள்கைகளை கையெழுத்து போட்டால் தான் தருவேங்க. நியாயமா? நாம் எதுக்குறோம். ஏன் எதுக்குறோம்னா 3, 5, 8, 10, 12 நீ ஃபெயில் ஆயிட்டா உங்க அப்பா பனையர்னா நீ பனையறப்போ, உங்க அப்பா மீன் பிடிக்க போனா நீ கூட போ, அவரு செருப்பு தைப்பார்னா கூட போய் உட்காந்துக்க, உனக்கு 2 லட்சம் ரூபா வட்டி இல்லாம கடன் தாரேன், நீ அந்த தொழில் தான் செய்ய வேண்டிய எளிதான். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் வீட்டு பிள்ளை 3வது வகுப்பில் ஃபெயில் ஆனா நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல திறமையா பணியாற்றவங்க இருக்காங்க, 800 வருஷம் உட்கார வச்சு படிக்க வச்சு அனுப்புவாங்க. அதை ஏன் மறுக்கிறது என்றால் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்துக்கு கொண்டு வருவது தான் நாம் எதிர்க்கிறோம். நீட் தேர்வு 11வது போற பிள்ளை அப்பா 5 லட்சம் ரூபா பயிற்சிக்கு ஒரு கோச்சிங் சென்டருக்கு கொடுத்துட்டாரு. அங்க போகவா, போப் மேல்நிலை பள்ளிக்கு போகவா, அங்க போகவா, இங்க போகவா, இங்க அரை நாள் அங்க அரை நாள், அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம நம்முடைய கல்வி கட்டமைப்பை அழிக்க வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வு. அது அரசு நடத்துகிற நீட் தேர்வு அல்ல,
10 பேர் கொண்ட ஒரு தனியார் அமைப்பு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்றது. பல ஆயிரம் கோடி ரூபாய் அதில் சம்பாதிக்கின்றார்கள். விருப்பப்பட்டவர்களுக்கு கிரேஸ் மார்க் யார் போட சொன்னா உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். அந்த கல்வி கட்டமைப்பை அளிப்பதற்கு அது இப்போது யூஜிசி ஒரு மாநில அரசுக்கு பள்ளி ஆரம்பிக்க உரிமை உண்டு, கல்லூரி ஆரம்பிக்க உரிமை உண்டு, பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க உரிமை உண்டு. ஆனால் யூஜிசிக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் இல்லாத யூஜிசி உச்ச நீதிமன்றமே சொல்லுது. பீகார்ல ஒரு வழக்கில் கல்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முழு உரிமை மாநில அரசுக்கு. அவர்கள் சுதந்திரமாக கொள்கை வகுத்துக் கொள்ளலாம். யூஜிசி இப்போது எம்ஏ படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு துறை சார்ந்த பேராசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வளவு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பாடத்திட்டம் எப்படி இருக்க வேண்டும், இதை ஒரு தகவலுக்காக இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாதும் அரசினுடைய கடமை. இது நான் சொல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முழு உரிமையோட பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க முழு உரிமை மாநில அரசுக்கு தான் உண்டு. ரிசர்ச் ஏதாவது பண்ணுனா அதுக்கு நிதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் யூஜிசிக்கு உண்டு. யூஜிசி சட்டம் 1956 பிரிவு 26 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பரிந்துரை செய்வோம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொன்னது உச்ச நீதிமன்றமே அதை ரெஃபர் பண்ணி இப்படித்தான் நடந்துக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலமும் யூஜிசி எதுக்கல. இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இது மக்கள் விரோதமான இந்த வரைவு அறிக்கையை முதலாக எதிர்த்து சட்டமன்றத்திலே ஏகமனதாக தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். பல முதல்வர்களுக்கு எழுதுகின்றார், கேரள முதல்வர் அதை செய்கின்றார். அதே போல ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களில் இப்போது அதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது என்றால் எதிர்க்கின்ற முதல் ஆளாக நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். மக்களுக்கு இப்படிப்பட்ட விரோதமான அறிவிப்புகளை ஒன்றிய அரசு தருமானால் அதை எதிர்க்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம். இவ்வாறு தான் நாம் ஒன்றிய அரசு கொண்டு வருவதை திட்டமிட்டு வேண்டுமென்றே எதிர்க்கவில்லை. மக்களை பாதிக்கின்ற திட்டம் என்ற காரணத்தினால் நாம் அதை எதிர்க்கின்றோம். 100 நாள் வேலை, ஐயோ பாவம். மன்மோகன் சிங்கும் நம்முடைய மாண்புக்கு மறைந்த தலைவர் கலைஞரும் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தது. நம்ம மக்கள் அங்கங்கே போய் சின்ன வேலையை செய்து ஏதோ சம்பளம் வாங்கிவிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு 100 நாள். அந்த சம்பள ரூபாயை அந்த பாக்கி 1500 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த பணம் தரல. ஒன்றிய அரசு சாமானிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. இவற்றையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் ஆட்சி தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஐயா கால்டுவெலும் சரி, ஐயா ஜி.வி. போப் அவர்களும் சரி, அவர்கள் செய்த பெரும் பணியை யாரும் மறக்க முடியாது. அதுவும் இந்த அரசு ஒருபோதும் மறக்காது. ஆகவேதான் ஐயா கால்டுவெல் வாழ்ந்து மறைந்த இல்லத்தை அரசுடைமை ஆக்கப்பட்டு குருவானவர்களுக்கு இல்லம் கட்டுவதற்கு 35 லட்சத்தை கொடுத்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் கொடுத்தார். அதற்கு தபால் தலை வெளியிட்டார், நாணயம் வெளியிட்டு பெருமை சேர்த்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். அதே போல நம்முடைய ஐயா ஜி.வி. போப் அவர்களுக்கும் அண்ணா முதல்வராக இருந்தபோது கடற்கரையிலே நேப்பியர் பாலம் அருகே முதல் சிலையாக ஐயா கால்டுவெல்லுக்கும், தள்ளி வந்தீங்கன்னா காமராஜரை நோக்கி வந்தீங்கன்னா மத்தியில் ஐயா ஜி.வி. போப் அவர்களுக்கும், தென் ஓரத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கும் கடற்கரை சாலையில் கல்விக்கண் திறந்து கல்விக்காக பாடுபட்ட ஐயா கால்டுவெல், ஜி.வி. போப், தமிழுக்காக பாடுபட்டவர்களுக்கு சிலை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய திமுக அரசு தான் என்பதை நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவில் இந்த அரசு செயல்படுகிறது என்று. அது ஆகவே ஐயா ஜி.வி. போப் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். கொல்லன் தெருவில் வந்து ஊசி வித்த கதையாட்டு இந்த போப்பிலே படித்து போப்புக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உங்ககிட்ட வந்து ரொம்ப பேசுறது நியாயமாக இருக்காது. இருந்தாலும் அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கண்ணீர் மல்கினார். திருவாசகத்தோடு இனிமே வேற எந்த மொழிபெயர்ப்பும் பண்ண மாட்டேன்னாரு. அவரால் இருக்க முடியல.
1986 திரும்ப மணிமேகலை, சீத்தலை சாத்தனா எழுதிய மணிமேகலையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆனால் முடிவு பெறவில்லை அது. அதற்கு முன்னால் நாலடியார், ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதி என்பார்கள். 4 என்றால் நாலடியார், 2 என்றால் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள். அந்த அளவுக்கு பெயர் பெற்ற அந்த 2 நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை அதற்கு முன்னாலே ஒருவர் மொழிபெயர்த்து விட்டார், அதன் பின்புதான் மொழிபெயர்த்தார் இவர். அதைவிட புறப்பொருள் வெண்பா மாலை என்று ஒரு மாலை இருக்கின்றது. புறப்பொருள் வெண்பா மாலை, அதன் ஆசிரியர் எனக்கு நினைவில்லை. அதிலே தான் அந்த வரியை சொன்னால் உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். கல் தோன்றி மண் தோன்றா காலந்தொட்டு. முதல்ல கல்லா இருந்து இயற்கை, நம்முடைய இயற்கையுடைய சீற்றங்கள் மட்டுமல்ல, அப்படியே பாறைகள் பொடியாகி பொடியாகி வெப்ப காலநிலை மாற்றத்தில் மண்ணாச்சு. அதான் கல் தோன்றி மண் தோன்றாத காலம் தொட்டு முன் தோன்றி, முன் எப்படி தோன்றி, வாளோடு தோன்றிய முதல் மொழி எங்கள் தமிழ் மொழி என்று புறப்பொருள் வெண்பாயில் இருக்கின்றது. அவருக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது அந்த புறப்பொருள் வெண்பா மாலையும் மொழிபெயர்த்து, இந்த வரிதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான வரி. ஆகவேதான் அவர் நிறைவாக சொன்னார். இங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு தஞ்சாவூரில் வந்து பிரச்சனை. அப்போதும் கடவுள் முன்னால் எல்லாரும் சமன்னாரு. அங்கே வந்து உயர் வகுப்பினர் நாங்கள் இந்த பக்கத்தில் இருப்போம், மற்றவங்கெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஊடைய செவுறு வச்சுருவாங்க. இதே நிலை தான் எங்கள் ஊரில் வடக்கன் குளத்தில் கத்தோலிக்க திருக்குடும்ப மாதா தேவாலயத்தில் நடந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது, விவகாரம் ஏற்பட்டு கடைசியில் அது எல்லாம் நீக்கப்பட்டது. அதுபோல் தான் அங்கு இருந்தது. அதை எதிர்த்தார் ஐயா போப் அவர்கள். கடவுள் முன்னால் எல்லோரும் சமம் என்றார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய நிதியில்தான் இவர் சேவை செய்து வந்தார். ஆகவே அந்த சங்கத்தை விட்டு வெளியேறி அப்படியே பெட்டி படுக்கையெல்லாம் அள்ளிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு கொடைக்கானலில் வந்து சேர்ந்தார். ஐரோப்பியர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அங்கேருந்து நேராட்டு பெங்களூர் போனார். உடம்புக்கு சரியில்லைன்னு போனார். அங்கே போய் லண்டன் யூனிவர்சிட்டியில் நீங்கள்லாம் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சது, அங்கேயே தமிழ் பேராசிரியராகவும் தெலுங்கு பேராசிரியராகவும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து அந்த காலகட்டத்தில் தான் 86 தான் அந்த மணிமேகலை திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் பின் மணிமேகலையும் அவர் மொழிபெயர்த்தார். இவ்வாறு அவர் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக தொண்டாற்றியதுதான். அவர் மறைந்தாலும் இந்த உலகம் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலே நம்முடைய கடற்கரை காமராஜர் சாலையிலே முதல் சிலையாக ஐயா கால்டுவெல்லோ, ஐயா மத்தியிலே ஐயா ஜி போப் அவர்களும் சிலையாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த உலகம் இருக்கின்ற வரை அவர்களுடைய சிலை இருக்கும், அவருடைய புகழ் இருக்கும், அவருடைய தமிழ் பணி இருக்கும். அதை தாங்கி பிடிப்பதற்கு தென்னிந்திய திருச்சபை இருக்கின்றது. நீங்கள் வாழ்க, உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நான் வந்த உடனே டீச்சர்ஸ் எல்லாம் சம்பளம் வருதான்னு கேட்டேன். 8 டீச்சருக்கு வரல சார் அப்படின்னாங்க. தகுதி இருப்பேன், ஒரு விண்ணப்பத்தை எழுதி என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் தகுதி இருப்பேன், பைசா செலவு இல்லாமல் முடிந்த அளவு உங்களுக்கு ஊதியம் பெறுவதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன். இந்த அப்பாவு ஒரு ஆசிரியர், ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் பார்த்தவுடன் அப்பாவுக்கு மனம் மகிழ்ந்து விடும். எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் ஆசிரியராக இருந்தேன் என்ற அடையாளம் இந்த அப்பாவு மிகவும் நேசிக்கிற அடையாளம். 96 சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்ட போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அன்று முதல் இன்று வரை தாங்களே வேட்பாளராக நிற்பது போன்றுதான் தேர்தல் பணியாற்றுவார்கள், தபால் வாக்குகள் வாங்குவார்கள். அதனால்தான் நின்ற நேரங்களெல்லாம் வென்று அப்பாவு சட்டமன்றம் செல்கின்றான். சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்பினாலும் அந்த சட்டமன்றத்துக்கே தலைவராக்கிய பெருமை சேர்த்தவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்கள் நம் பகுதிக்கு தென் மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்த முதல்வருக்கு நெஞ்சார மனமாற நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆற்றிய பணிகள் உங்களுக்கு நினைவு இருக்கும், மறந்திருக்க மாட்டீர்கள்.
உங்கள் பள்ளியிலே ஆசிரியர்கள் நியமனம் அனுமதிக்கப்படாமல் இருந்தது. இன்றைய முதல்வருடைய கவனத்திற்கு நீங்களெல்லாம் எடுத்து சொன்னதின் அடிப்படையில் முதல் கட்டமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டெப்ளாய்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு முதலிலே அனுமதி, தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்கள், தற்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமென்றால் நீங்கள் நேரடியாக மனு செய்து மாவட்ட ஆட்சியர், அதே போல் சார் ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், அதே போன்ற மக்களிடம் சென்று பொதுமக்களை சந்தித்து இவங்களுக்கு கட்டலாமா என்றெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடை இருந்தது. இன்றைய முதல்வர் தடையெல்லாம் நீக்கி உடனடியாக எந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டுமோ ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள், யாரிடமும் செல்ல வேண்டாம். ஆன்லைனில் அதற்கு ஒரு ஆப் இருக்கின்றது. அதில் கேட்கின்றதை எல்லாம் கொடுத்து விட்டு 30 அல்லது 31 நாட்கள் காத்திருங்கள். ஒரு மாத இடைவெளியில் உத்தரவு வருகிறதா என்று பாருங்கள். உத்தரவு வரவில்லை என்றால் உத்தரவு வந்ததாக நினைத்து ஆலயம் கட்டுவதற்கு ஆணையிட்ட இன்றைய முதல்வரை உங்கள் சார்பாக நெஞ்சார மனமாற நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சாமானிய மக்களுடைய என்னென்ன கோரிக்கை இருந்தாலும் அவர் செய்து கொடுப்பார். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் இருக்கின்றார். 1000 கால் மண்டபம் 10 ஆண்டுகளாக சிதலமடைந்து கிடப்பது கேட்பார் இல்லாமல் இருந்தது. இந்த முதல்வர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருச்செந்தூர் 1000 கால் மண்டபத்தை சீர் செய்து தருவோம் என்றார். 450 கோடி ரூபாய் செலவில் அதை சரி செய்து கொடுத்தவர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின். நம்முடைய பழங்கால கட்டிடங்கள், பெருந்தலைவர் காமராஜர் நினைவு கட்டிடத்தை எவ்வாறு புதுப்பித்தீர்களோ பழமை மாறாமல், அதுபோல் பழங்கால ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் 3500 ஆலயங்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கின்றார் 4 ஆண்டு காலத்தில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயங்கள் பழுதடைந்திருந்தால், உங்களால் அதை சரி செய்ய முடியாத நிலையில், பொருளாதார நிலையில் இருந்தால் எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுக்கின்றார். எங்கள் மாவட்டத்தில் கள்ளிக்குளம் அதிசய பரிமய மாதா ஆலயம் உங்களுக்கு தெரியும். 2 கோடி ரூபாய் அதற்கு நிதியை வழங்கி அதற்கு கோரிக்கை வைத்ததே நம்ம தம்பி ஜோசப் பெல்சி தான் கேட்டார்கள். 2 கோடி ரூபாயை கொடுத்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற விஸ்வாமித்திரர் ஆலயம் அரிதிலும் அரிதான இந்து ஆலயம் 1 கோடி ரூபாய் கொடுத்து பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்கு கோடி ரூபாய் கொடுக்கின்றார். இதுபோல் போப்பாண்டவர் கட்டிய பழைய ஆலயம் இருந்தால் கோரிக்கை வைங்கள். இன்றைய முதல்வர் பழமை மாறாமல் இந்த அலுமினியம் பழைய மாணவர்கள் செய்தது போன்று இந்த அரசும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்கின்ற நிலையில் இருக்கின்றது. இந்த அரசு ஒரு ஜாதிக்கான அரசு அல்ல. இந்த அரசு ஒரு மதத்துக்கான அரசு அல்ல. இந்த அரசு ஒரு கட்சிக்கான அரசு அல்ல. இந்த அரசு சமூக நீதியோடு மனிதனை மனிதனாக மதிக்கின்ற ஒரு ஆட்சி நடைபெறுகின்ற காரணத்தினால்தான் 1,15,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்றால் ஜாதி என்ன என்று கேட்கவில்லை, மதம் என்ன என்று கேட்கவில்லை, நீ எந்த கட்சிக்கு வாக்களித்தார் என்று கேட்கவில்லை. அத்தனை சமூக நீதியோடு ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும் என்று குஜராத்தில் இருக்கின்றவர்கள் சொல்கின்றார்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டை போல் ஆட்சி வேண்டும் என்கின்றார்கள். அந்த அளவுக்கு சமூக நீதியோடு இருக்கின்றார்கள். ஒரு ஒப்பீட்டு அளவில் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பீகார் மாநிலம் 69% பேர் நம் போன்று பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். அவர்கள் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 3%. 69% மக்கள், 3% பேர் அந்த சமூகத்தில் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் நிதிஷ்குமார் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வெளிப்பாடு இது. 7 முதல் 10% உயர் வகுப்பினர் அத்தனை பேரும் பட்டம் படித்திருக்கின்றார்கள்.
கல்வி எப்படி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம். ஆனால் இங்கு இந்த நிலைக்கு நாம் இந்தியாவிலே முதலிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அவர்கள்தான் தென்னிந்திய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, அருள் சகோதரிகள் ஆற்றிய பணிகள் இந்த பகுதி மக்களை, சாமானியனை படிக்க வைத்து உலகம் முழுவதும் அனுப்பியிருக்கின்றது. அதைத்தான் போப் செய்தார். இன்று நேற்றல்ல, 180 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கின்றார். இன்று செய்து விடலாம், அதற்குரிய வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. அன்று நினைத்து பார்க்க முடியுமா? கால்டுவெல் இந்தியாவில் நீங்கள் தங்கியிருக்க இடத்தில் கோடை காலம் எது என்று கேட்டால் நவம்பர் டிசம்பர் எனக்கு கோடை காலம் என்கின்றார். நமக்கு நவம்பர் டிசம்பர் மழை காலம், குளிர்காலம். அவருக்கு அதுவே கோடை காலமாக இருந்தால் மற்ற காலங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். தொட்டி கட்டி தொட்டில தண்ணியை போட்டு அதுக்குள்ளே இருந்துதான் புக்கு படிச்சுட்டு இருப்பார். அவர் எவ்வளவு உடலையும் வருத்தி இந்த மண்ணுக்காக. ஐயா போப் வந்த வேலையை மட்டுமக்கல, அவர் சமயப்படிக்கு வந்தவர். கல்விப்படி, சமயப்படி இதுதான் பிரதான படியாக செய்து அதைவிட ஒன்று செய்திருக்கின்றார் என்றால் அது சமூகத்தில் உள்ள மிக முக்கியமான பணி. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒன்று. என் கருத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் இருக்க மாட்டேன் என்று கொடைக்கானல் சென்றவர். ஆகவே அந்த பணியைத்தான் அவர் விட்டு சென்ற பணியை நீங்களும் செய்கின்றீர்கள். இப்போது ஆட்சியில் இருக்கின்ற இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த பணியை தான் எல்லோருக்குமான பணியாக நம்முடைய முதல்வர் செய்கின்றார். உங்களுக்கோடு இருக்கின்றார். உங்களுக்கு என்ன தேவை என்பதும் இந்த பகுதியில் இருப்பதை நம்முடைய மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்களுடைய கவனத்திற்கோ அல்லது மாண்புமிகு அமைச்சர் அனிதா அவர்களுடைய கவனத்திற்கோ கொண்டு செல்லுங்கள். ஒரு பேப்பரை இறக்கிட்டாருங்க. அவங்க அமைச்சர்களுக்கு நிறைய பணி இருக்கும். சட்டப்பேரவை தலைவருக்கு அசம்பிளி நடந்தால் தான் வேலை. மற்ற நாட்களில் ஃப்ரீயாக இருப்பேன். உங்களை மாதிரி ஆட்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த பணியை செய்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாட்டு இருக்கும் உங்களுக்கு செய்துறதுல. அப்பாவு வந்தா என்ன செய்தான் என்றால், எதையோ கொண்டு வாங்க, இந்த அரசு சட்டத்துக்கு உட்பட்டு செய்தரும் என்பதையும் கூறி, இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது எது என்றால் தமிழ்நாட்டில் தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. இதுவரை நம்பாமல் இருந்த நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கடந்த வாரம்தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என்று ஒத்துக்கொண்டதை உங்கள் சார்பாக அவரை பாராட்டி, இங்கு இருக்கின்ற உண்மை வழியில் அவர் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.